வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா படுத்திருக்கக்கூடிய மாம்பழத்தை சாப்பிட்றதால அஜீரணம், வயிற்று உபசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். மாம்பழத்தில் காணப்படக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல பங்களிப்பு செய்து இதில் விடவும் இன்னும் நிறைய மருத்துவமைகள் மாப்பழா, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகமான விட்டமின் சி சத்து, அதாவது உயிர் சத்தை பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கு. ஒரு கப் மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சி அளவில் 67% அடங்கி இருக்கு. அப்படி இருந்தாலும் நன்றாக பார்த்தீங்கன்னா பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் தான் உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. மாம்பழத்தையும் சாப்பிடுங்க, மாங்காயும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய உடலில் விட்டமின் சி அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையுமே வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழம் இந்த கோடைக்கால சீசனில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு மாம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஆனால் அது பொய். ஆனால் நீங்கள் 165 கிராம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் 100 கலோரிகளுக்கு குறைவாக தான் இருக்கு. ஆகவே உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கலாம். இதன் மூலமாகவே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல வகையில் கை கொடுக்கும். குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் கரையக்கூடிய நார் சத்து பெக்டின் இருக்கு. இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிக்கிறத எளிதாக்குது. இதனால உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். எந்த விதமான தடையும் இல்லாமல், மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் செரிமானம் உங்களுக்கு நல்லா நடந்து குடல் ஆரோக்கியமாக இருந்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம். டயாபெட்டிஸ் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அதாவது சுகர் உங்களுக்கு இருக்காது. இப்போ இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரையை அதிகமாக இருந்தாலும் சுகர் பேஷண்ட்ஸ், இந்த டயாபெட்டிஸ் நோயாளிகள்லாம் மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருக்கிறவங்களுடைய ரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கே உதவிகரமாக தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை அளவாக தான் சாப்பிடணும். மேலும் மாம்பழ ஜூஸ்களை அவர்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் மாம்பழத்தை சாப்பிடலாம், ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மருத்துவர் அணுகி அவங்களுடைய பிளட்ல எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாம்பழத்தை அவங்க எடுத்துக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி மாம்பழத்தை எடுத்துக்கும் போது பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகப்படும். நாளில் அவங்க சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மாம்பழத்தில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதால இந்த சத்துக்கள் இல்லாமல் போறதால உங்களுடைய உடலில் என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள்லாம் நீங்கள் வராமல் தவிர்த்துக்கலாம், குணப்படுத்திக்கலாம். மாம்பழத்தில் பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்முடைய உடலுக்கு பல வகைகளில் உதவிகரமாக இருக்கு. செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த செல் பரவலிருந்து நம்மை இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதுகாக்கிறது. மேலும் மாம்பழத்தில் மெக்னிஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் கலவை இருக்கு. இது பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உடலுக்கு உதவி செய்யறதாக மருத்துவ ஆய்வுகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த அளவுக்கு சக்திகளை பெறுவதற்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை குறிப்பாக மாம்பழம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 ஆகியவை அதிகமாக இருக்கு. நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படுவதற்கும் மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். மேலும் மாம்பழத்தில் கேப்பர், ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. இது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாம்பழம். மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மாம்பழம் உதவிகரமாக இருக்கு. சரி, இப்போ சில பேருக்கு லோ பிபி அல்லது ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனையும் வரும். அதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மாம்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். கண் பார்வைக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். மாம்பழத்தில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கண்களை பாதிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நமது விழித்திரையில் படக்கூடிய கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்களை முன்னாடியே பழுதடையாமல் பாதுகாக்கிறதுக்கு
உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மாம்பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, நமக்கு வந்து ஒரு சீசன் ஃப்ரூட்டாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆகையால் மாம்பழம் வந்து நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஸோ அதை கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.